என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கி சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என் காதுக்கு வருது. அது கேட்டதுனால பயம் என்னை பற்றி கொள்ளுகிறது. பயத்தினாலே நான் ஓடி போகவில்லை, நானோ என்று சொல்லுகிறார். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, எத்தனை நீரே என் தேவன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, 31வது சங்கீதத்தின் 13, 14 வசனங்களை வாசிக்கின்றேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கி சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என் காதுக்கு வருது. அது கேட்டதுனால பயம் என்னை பற்றி கொள்ளுகிறது. பயத்தினாலே நான் ஓடி போகவில்லை, நானோ என்று சொல்லுகிறார். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, எத்தனை நீரே என் தேவன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்றார். எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க, ஒரு விசுவாசத்தை பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஓடுகிற தாவீதை பார்ப்போமே தவிர, நின்று உட்கார்ந்து ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய தாவீதை நாம ரொம்ப ரேரா பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அவங்க தாவீது சவுல் துரத்துறார். நண்பனான யோனத்தான் இருந்தாலுமே அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. மகன் துரத்துறான், அப்சலோமுக்கு பயந்து ஓடுகின்றான். அதே போல வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது தான் சொந்த அவனுடைய ரைட் ஹேண்டா இருந்தவன், அவன் மண்ணை தூக்கி விசிறி அடிச்சுட்டு நீ கெட்டுப்போ, எக்கேடுவனா கெட்டுப்போன்னு சொல்லி கைவிட்டு போகக்கூடிய நேரத்துல அப்பவும் கூட நானோ கர்த்தரையே நோக்கி நம்பி இருப்பேன் என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் அவதூறு சொற்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அது வேலையில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த மக்கள் உங்களுக்கு அவதூறு பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் நாம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தர் உனக்கு எல்லா நன்மையும் செய்வார். இன்றைக்கு நீங்க சொல்ல வேண்டியது, பலர் அவதூறு பேசலாம், பலனற்று போகலாம், சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படி என்று சொல்லி நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நம்பி இருக்கிற சிறு கூட்டம் நாங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.